ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு குக்கி தான் பார்க்க போகிறோம். இந்த குக்கி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த குக்கியில் 100 கிராம் பனங்கற்கண்டு பொடிச்சு சேர்த்துருக்கேன். அப்புறம் 250 கிராம் நட்ஸு, நமக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க, எடுத்து வறுத்துட்டு அப்புறமா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 50 கிராம் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதை நான் 100 கிராம் பட்டர் இவ்வளோ சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி பால் விட்டு நான் பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு ஏற்றவாறு பால் விட்டு பிசைஞ்சிக்கோங்க. நான் இது கிட்னி ஃபால்ட் ஆகி அப்புறம் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்களுக்காக அதனால் பால் கொஞ்சமாக எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். என்னக்கா கை வச்சு பிசைறீங்களேன்னு கேட்காதீங்க. இது க்ளவுஸ் போட வேண்டாம் அதுலேருந்து ஏதாவது இதில் பட்டுருமோ அப்படின்னு சொல்ல எண்ணத்தில் தான் நான் ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கேன், பிசைஞ்சிருக்கேன். அப்புறம் இதில் நட்ஸ் க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் வேறு எதுவுமே பேக்கிங் பவுடர், சால்ட்டு, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல. இது கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால அவங்க கேக் சாப்பிட ரொம்பவே ஆசைப்பட்டதுனால, அதுவும் இது கிறிஸ்மஸ் டைம் எல்லாருமே சாப்பிடும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால அவங்களுக்காக ஸ்பெஷலாக செய்தது. வேறு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே இதில் கிடையாது. இது நம்ம பிள்ளைங்களுக்குமே ரொம்பவே ஹெல்த்தி. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது. வேறு எந்த இதுவுமே இதில் ஆட் பண்ணலை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக செய்து கொடுங்க. அவங்க ஆசைப்பட்டு அவங்க பொண்ணு கேட்டதுனால நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கூட நான் செய்து கொடுத்துருந்தேன். அவங்க ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நட்ஸ் நீங்கள் ஹோல் நட்ஸ்லேயுமே பண்ணலாம். வீட் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஹோல் நட்ஸ்லேயுமே பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க சுகர் பேஷண்ட் வேறு, அதனால் நான் நட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாமே போட்டு உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு, அவங்களுக்கு எல்லாமே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி செய்து கொடுக்கலாம். தப்பே இல்லை. நீங்கள் செய்து பார்த்துட்டு இதோட ரிசல்ட் நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஆசைப்பட்டு செய்த ஒரு பொருள். ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாகவோ இவ்வளோ குவாலிட்டியாகவோ நான் வரேன்னு நினைக்கல. ஏன்னா பேக்கிங் பவுடர் போடலையே எப்படியோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பேக்கிங் பவுடர், சால்ட்டு, சோடா எதுவுமே போடலை. சூப்பராகவே வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி, அதாவது குக்கி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.